ஆத்தாத்தோ என் மகன் எம்பூட்டு அழகா வாத்து மாதிரி நடந்து வரேன். இந்த அப்படி சீப்பு அசக்காதம்மா. அந்த மூக்கு கண்ணாடிய மாட்டின உடனே எங்க அப்பச்சி ஆட்டமே ஒரு ராசகலை அப்படியே தூக்கிருச்சு. ஏண்டா வேலை கிளம்புறோம், எங்க புறப்பட்டீங்க? இப்படி புறப்படும் போது எங்க போறீங்க கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? ஆமா, இது ஒரு பெரிய மந்திரி. பேச வேண்டிய இடத்துல பேசி வைகை ஆத்து தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த சீப்பை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைப்போ. அம்மா, இவரோட 25 வருஷம் எப்படி குடும்பம் நடத்தினேன்? என்ன இப்படி பண்ணிவிட்டிய? இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூட்டு சந்தோஷமா இருந்தேன். அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்துட்டியலே. என்ன பெரிய சந்தோஷம்? ஆமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பியலே. இன்னைக்கு தானே எங்க அண்ணன் மக பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வாரா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இவன் அவளை பார்த்து 2-3 வருஷம் ஆகுதுல்ல. அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவளுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக. அவன் ஊருக்கு திரும்பி வாராளே, இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் போறேன். அம்மா, அனாவசியமா அவர்கிட்ட என்னம்மா பேச்சு? அன்பு, காதல், பாசம், ஆசை இதெல்லாம் வீச என்ன விலைன்னு கேக்குற மனுஷ எந்திரமா இவரு. ஓ அப்படியா? நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. உனக்கு 3 கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்தா? ஆமா. உனக்கு கீழே படிச்சு, பொண்ணோட கூட படிச்சு, உனக்கு மேல படிச்சு, இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே, உன்னால ஒரு 10வது தாண்ட முடிஞ்சுதா? நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல. அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக விடல, அவரும் மேல் கிளாஸ் போல. இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோமே. ஆமா, நெசந்தேன். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ரூபா கொடு. எதுக்குடா 2 ரூபா? உமா ஊருக்கு போற அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆசையா அதிர்ஷ்டமும் வெள்ள பணியாரமும் கேட்டுச்சு. நான் ஓடி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பைலட் பச்சை கொடி காட்டிட்டாரு. ரயில் போயிடுச்சு. அப்பச்சி, அவங்க பைலட் இல்ல, கண்டக்டர். கண்டக்டரா? ஆமா, அம்மாவுக்கும் பையனுக்கும் கண்டக்டர் கப்பல் ஓட்டுவாரு, பைலட் பச்சை கொடி கட்டுவாரு. படிக்காத ஜன்மங்கள். அதுவா இப்ப முக்கியம்? உமா அன்னைக்கு ஆசையா கேட்ட அதே அதிர்ஷ்டம் வெள்ள பணியாரத்தோட போய் நான் உமா வரவேற்கணும். சரியா இருக்கு. 2 ரூபா கொடு. கொடுங்க. அடே, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, உன் உடம்புல ஓடுறது உண்மையான செட்டி நாட்டு ரத்தமா இருந்தா, நீ இந்த கானாடு காத்தான் காட்டமூத்து செட்டியாருக்கும் அவன் பொண்டாட்டி திருக்கோகரண திருபுர சுந்தரிக்கும் பிறந்த மகனா இருந்தா, நீயே சம்பாரிச்சு அந்த பொண்ணுக்கு வெள்ள பணியாரமும் அதிர்ஷ்டமும் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அடி ஆத்தி, திருக்கோகரணம் திருபுர சுந்தரியா? யார் அவங்க? அப்பா, இத்தனை நாளா நான் உனக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா பேரு வலையப்பட்டி வள்ளியம்மன். ஆனா நீ என்னடானா திருக்கோகரன்னு திருபுர சுந்தரிங்கிற. இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீயே அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு. அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் 2 ரூபா பணம் வாங்கினா நான் என் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயில வேற யார்கிட்ட கொண்டு கொடுத்துவேன். அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன். வரேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யார் அது திருக்கோகரணம் திருபுர சுந்தரிங்கிறவங்க? வாய் தவறி சொல்லிவிட்டேன், விடுங்கிறேன். வாய் தவறி சொன்ன பேரா தெரியல. திருபுர சுந்தரின்னு யாரும் ஒருத்தி இருக்காங்க. வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? சிங்கிள் டீ 40 காசு, ஸ்பெஷல் டீ 20 காசு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 ரூபா வேணும். கட்டணா கொடுங்க, சம்பாதிச்சா திருப்பி கொடுத்துறேன். எந்திரியா? பெஞ்ச தைக்காத, எந்திரியா? என்ன ஏன்பா பார்த்தா படிச்சு போய் மாதிரி இருக்க, பிச்சை எடுக்கிறீங்க. தக்கமே இல்ல. ஏங்க டிவியை துப்பிக்கிறீங்க? எனக்கு என்னங்க வைக்கும்? நான் தான் படிக்காதனாச்சே. அப்படியா? சரி, நான் ஒரு வேலை சொல்றேன். சரியா? சொல்லுங்க. கீழே வண்டி இருக்குது. இங்க இல்லையா? அங்க. அங்கயா? அதை போய் கழுவு. 2 ரூபா தரேன். 2 ரூபா தருவீங்களா? ரொம்ப நன்றிங்க. படையா 2 ரூபால கழிச்சுக்கங்களேன். இந்த வண்டியை கழுவி என்ன பண்ண போறீங்க? யோ, அது இல்லையா, குளத்துக்கிட்ட பாரு. ஐயோ, வண்டியை தானே கழுவ போறேன். இதுக்கே பயந்து ஓடுறாங்க. யாரோட வண்டி தாங்க குட்டையில நிக்குது? நம்ம வண்டி தானே.
நீதான் அந்த பையனை வண்டியில சொன்னீங்க? ஆமாங்க, பையனை பார்த்தா ஏழையா தெரிஞ்சு பாவம் போகட்டும் தான். கானாடு காத்தான் காத்தமுத்து செட்டியாரோட பையனை வண்டிகளை சொல்ல என்ன தைரியம் உனக்கு? சிலம்பரம், ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்? ஐயோ, இந்த இடத்துல இருந்து டீ கடையை காணுமே. யாராவது இங்க இருந்து டீ கடையை பாத்தீங்களா? வண்டியை கை விட்டு வரதுக்குள்ள டீ கடையை காணுமே. ரூபா தலைவரோட படம் கூட பணம் கொடுக்குது. நீங்க வச்ச 10 ரூபாயை தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டாருங்களே. நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா? ஒன்னு யாரா கடை எடுக்க சொல்லுது? மறுபடியும் போட்டுக்க போ. சரிங்க. ஐயா ஐயா, தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுருக்கீங்களே, கட்ட ஊத்து விட்டுருங்க. வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. ஐயா ஐயா. பொன்னழகி, ரயில 30 நிமிஷம் தாமதமா வருதா? காருக்குள்ள உட்கார்ந்து இருப்போமா இல்ல ஸ்டேஷனுக்குள்ள போய் சிமெண்ட் பெஞ்சில உட்காருவோமா? காரை எடுங்க, கிளப்புக்கு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துருவோம். சரி. நிறுத்துங்க மாமா. என்னத்த கிளம்பிட்டீங்க? உமா வல்லியா? இப்பதான் தகவல் வந்தது. உமா ரயில்ல வரலையா, பஸ்ல வரலாம். பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, நான் ஏறிக்கிறேன். ஐயோ, உட்காராத. இப்பதான் சீட்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீ உட்கார்ந்தா உடம்பு பூரா பெயிண்ட் ஒட்டிக்கும். இதோ 8 தூரம் 3/4 மைல் பஸ் ஸ்டாண்ட். ஒரே ஓட்டமா ஓடிட்டு வந்திருப்பா. எடுங்க வண்டிய, எடுங்கறேன். அருண், மெட்ராஸ்ல நம்ம ஃப்ரீயா சந்திச்சிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல அது முடியாது. நீ ஏன் கவலைப்படுற உமா? எங்க அப்பாவோட மூட பார்த்துட்டு ஒரு நாளைக்கு விஷயத்தை நானே ஓபன் பண்றேன். அப்புறம் முறைப்படி பொண்ணு கேட்க உங்க வீட்டுக்கு அவரை நானே அனுப்பி வைக்கிறேன். ஓகே? Hey, Arun. Daddy. How are you? What's your journey? Let's go. ஹாய் மம்மி. மடி உமா, ஏ ராசாத்தி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? உமா, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். போட்டதுக்கு விட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்து சொல்லுங்க. ஓட்டுறே. வா ஓட்டுறே. வாமா. ஓட்டுறே. ஓட்டுறே. நான் தான் போட்டுறேன். வாங்க வாங்க, ஓடுங்க நிறுத்தாதீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க டிரைவர், நிறுத்துங்க. ஐயோ, நிறுத்தாத போயிடாதீங்க. உமா இருக்குதுங்க. வா சரி. ஐயா, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டியே. யார் சார் நீங்க? யாரா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். சிதம்பரம் அத்தான் கூப்பிடு. கடவுள், சிதம்பரம் அத்தானே முடி. டேய், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்கடா. வேடிக்கை பாக்குறீங்க? டிரைவரே, வண்டியை தொடச்சு சுத்தமா வை. பாப்பா குளிச்சதும் பண்ணை கூட்டிட்டு போனோம். வா. என்ன மறந்து போச்சா? உன் வீடு தான். வா. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சாரா, சிதம்பரம் அத்தான் செல்லமா கூப்பிடு. 3 வருஷத்துல ஆளையே மறந்துட்ட. வா. நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்? என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க?
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டு வந்திருக்கேன். உமா வா வா. மாப்பிள யாரு இது? உமா உங்க அப்பாக்கு ஒண்ணு அடையாளம் தெரியல. இதான் உமா, என்னோட வருங்கால மனைவி, உங்க பொண்ணு. ஏன் பொண்ணா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல? பொண்ணழகி, மூச்சு விட்டீங்க மூக்க பிடிச்சு நரிச்சு பிடிவாமா. ஏமா அவன் தான் பொசாட்ட பையன், ஏதோ தெரியாதனமா என் பொண்ணு நரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். நீ வயசு பொண்ணு, அவன் கூட வரலாமா? நான் என்னங்க பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம என் பெட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்ப இது உமா இல்லையா? பாவி பொட்டியா விடக்கூடாதா? நம்ம இதை புடி, அதை கொடு முதல்ல. அது என் உமாக்காக வாங்கினது. போயிட்டு வரேம்மா. அத்தை நிஜமா வந்துட்டாளா? அவட்ட இந்த வெள்ளை பண்ணி எடுத்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்பதான் குளிச்சு தெளிச்சிட்டு பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ணைக்கு போயிட்டாளா? உமா கிட்ட நான் இதை கொடுக்கணுமே அத்தை. இந்த பாரு, அங்க போய் ஒரு பனை மரம் தென்னை மரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க எனக்கு கொடுத்துருப்போ. நானே கொடுத்துறேன். பொண்ணழகி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வர போறவரு. இப்படி பொல்லாத பேச்செல்லாம் பேசுனீங்க, கோழித்தலை திருடுற மாதிரி திருப்பி விடுவேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் என் விட்டு மாப்பிளையா? மாலை வருகிற நேரம் ஏதோ ஒரு வகை தாகம், கண்கள் போடுது தாளம், உதடுகள் எங்கும் வாலிப மேளம். கண்கள் போடுது தாளம், உதடுகள் எங்கும் வாலிப மேளம். எடுக்கவா பாவா கொடுக்கவா? மாலை வருகிற நேரம் ஏதோ ஒரு வகை தாகம், கண்கள் போடுது தாளம், உதடுகள் எங்கும் வாலிப மேளம். கண்கள் போடுது தாளம், உதடுகள் எங்கும் வாலிப மேளம். எடுக்கவா வாவா கொடுக்கவா? பாவையிடை தொடும் வரை பெண்மை தாங்காது, ராஜசுகம் வரும் வரை கண்கள் மூடாது. லாலால நூறுகளை தினம் தரும் மஞ்சம் பாராட்டும், கோடியுகம் வரை உனை ஜீவன் தாலாட்டும். மழைதான் வருமோ, மலர் மேல் விழுமோ? பூவை தீண்டிட தென்றல் காதலன் நேரம் பார்ப்பதுண்டோ? மாலை வருகிற நேரம் ஏதோ ஒரு வகை தாகம், கண்கள் போடுது தாளம், உதடுகள் எங்கும் வாலிப மேளம். எடுக்கவா வாவா கொடுக்கவா? வாடையனும் தணல் சுடும் தென்றல் தீயாகும், தேவி வரம் தரும் வரை தேகம் போராடும். பாய்கிறது மதன் கணை பாவை என் மீது, காவலனே அணை என்னை பாவம் உன்மாது. இனிமேல் தடையோ மடிமேல் வரவோ, வானில் நீந்திடும் மேகத்தேர்களில் நாளும் ஊர்வலமோ? மாலை வருகிற நேரம் ஏதோ ஒரு வகை தாகம்,
போடுது தாளம் உதடுகள் எங்கும் வாலிப மேளம் கண்கள் போடுது தாளம் உதடுகள் எங்கும் வாலிப மேளம் எடுக்கவா வா வா கொடுக்கவா லலலலா லா 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 லலலலா லலலலா அத்தா அத்தா என்ன 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 என்னடா அத்தா நீங்க சொன்ன மாதிரியே மாமரம் புளிய மரம் தென்னை மரம் எல்லாத்துலயும் தேடி பார்த்தேன் உமாவை காணும் அத்தை. மாட்டு பண்ண கோழி பண்ண அங்கெல்லாம் தேடி பாத்தியா ஐயோ அங்க பாக்கலையே அங்கெல்லாம் தேடி பாத்துட்டு பாடுறாங்க வந்துடுறேன். சிதம்பரத்தா எப்படி இருக்கீங்க மாமா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அத்தை என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு துரத்தினாங்க. இங்க வந்தேன், பண்ணைக்கு விரட்டினாங்க. மாமா நான் என்ன தப்பு பண்ணேன்? அத்தை உமாக்கு கொடுக்கணும்னு நான் வண்டியை கழுவி சொந்தமா சம்பாரிச்சு ஆசாசி அவங்க அதிர்ஷ்டத்தையும் வெள்ளப்பணியாரத்தையும் என்ன உமாக்கு கொடுக்க விடாம ஓட ஓட விரட்டினீங்களே, ஏன் அத்தை? உமா உனக்கு புரியலையா? நாம சின்ன ஜெர்ஸுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தண்டை நடந்துற போதும் அத்தை பயப்படுறாங்க. நியாயம் தானே? அதனால பெரியவங்களை விட்டு முறையோட சம்பந்தம் பேச சொல்றேன். நான் முறையோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முறையோட முதலிரவுல எல்லாத்தையும் பேசுவோம். இந்தா தொட்டு கொடுத்தா தப்பு தண்டை நடந்துரும். நான் வரட்டுமா? நில்லுடா. சிதம்பரம், இந்த கானாடு காத்தான் காத்தமுத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுமான அந்த குடும்பம் பெரிய மேனகை பெற்றுட்டான். அந்த ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலைஞ்சியாமே. ஊரே சிரிக்குது. அரைச்சல் இருக்கதான் செய்யும். காரெல்லாம் சும்மாவா? பேசுனா வெட்டி போடுவேன். வண்டியை கழுவுறா வள்ளியம்மே, இவன் வண்டியை கழுவுற. என்ன லாரிக்காரர் சௌக்கியமா இருக்கீங்களா? இது பாறை கண்ணாடி தானே? அதான் வேணும். இந்த வாட்சியும் கண்ணாடியும் உன் சங்கத்துல என்ன உங்க அப்பா போன தடவை மரத்துல கட்டி வச்சு அடிச்சான். இப்ப கழுத்தை நெரிச்சே கொண்டு போடுவோம். இத வாங்க, என்ன அப்பாட்ட சொல்லுவேன். அப்பா உங்க கழுத்தை நெரிச்சிருவாரு. நாங்க பிடிங்க. வேண்டாங்க. நான் கிணத்துல குதிக்க போறேன். அப்பா கிட்ட சொல்லிடுங்க. திரும்ப பாத்துக்கங்க. ஐயோ யாரோ ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாங்க. இருங்க சீக்கிரம் வாங்க வந்து காப்பாத்துங்க. யார் காப்பாத்தினது? உமா அடி ஆத்தி, என் மகனை கிணத்துல குதிக்க சொன்னீங்களே, அவன் நெசமாவே குதிச்சுட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் மகன் தண்ணியை குடிச்சு உப்பி போயிட்டானே. அவன் எப்பவுமே ஒப்பித்தான் இருப்பேன். ஆமா நீங்க சும்மா இருங்க. பயப்படாதீங்க. என்ன ஆச்சு? நான் குளிச்சிட்டு போய் உங்க பையன் வந்து வாட்ச் கொடுத்தாருங்க, கண்ணாடி கொடுத்தாருங்க. பாறை கிணறான்னாரு. ஆமான்னு குதிக்கலாமான்னாரு. குதிக்கலான்னு குதிச்சிட்டாங்க. வள்ளியம்மே இத படி. இங்க வாயா. வாயா. என் பையன் குதிக்கலாமான்னு கேட்டா. ஆமாங்க. நீ குதிக்கலாம்னு சொன்ன. ஆமாங்க. என் பையனை கண்டு அவனுக்கு என்னைக்குமே ஆகலையா? இல்லைங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. நீச்சல் தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாத? தெரியாதுங்க. உள்ள போய் கத்துக்க. வள்ளியம்மே என்னடி இது? இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு மிதிக்கவும் முடியல. ஒரு அப்பங்கார கோபத்துல கிணத்துல போய் விழுக சொன்னா ஒரு பையன் நேரா போய் கிணத்துல விழுவாடி. நீ தானே என்ன கிணத்துல குதின? அதான் குதிச்சிட்டேன். தந்தை சொல் மிக்க தந்திரம் இல்லை. டே கண்ணா, ஏ ராசா, உன்னை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு புரியலையடா. நீ வண்டி கழுவுறத பார்த்த போது என் கண்ணுல எப்படி ரத்த கண்ணீர் வழிஞ்சிருக்கும். அதை நீ யோசிச்சு பாத்தியா? அப்பவே நான் கேட்டேன், நீ 2 ரூபா கொடுக்கல. உனக்கு என்னோட 2 ரூபா பெருசா போச்சு. டேய், நான் 2 ரூபாய்க்காக அப்படி சொல்லல. நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்பா உனக்கு காதலை பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கால தாஜ்மஹால்ங்கிற பெரிய கட்டடத்தையே கட்டியிருக்கான். ஐயோ, அவனை அடிச்சிடாதீங்க. நீங்க போங்க. இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எங்கடி போறது? திருக்க வரணும் போங்க. ஆ? வாய்தவாய் சொல்லிட்டு திருமயத்துக்கு போங்க. ஆ. என்ன பச்சி இப்படி பண்ற? இவருக்கே இப்படி கோவம் வருது? பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா? தாஜ்மஹால போய் அமெரிக்காவில கட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். அது அமெரிக்காவில இருக்கு, கல்கத்தாவில இருக்கு.
கல்கத்தாலியா இருக்கு ஆ. பாரு, இதுக்குதான் நீ எப்பவும் என் கூட இருக்கணுங்கிறது. இது கூட எனக்கு தெரியல. அம்மா, ஆ. எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்தை உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா? எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சு தானே உனக்கு? ஆமா, எனக்கு உமா தான் வேணும். நான் உமாவை தான் கட்டிக்குவேன். அப்படின்னா ஒண்ணு செய்யி, நீ அவளாட்டமே கலர் கலரா ட்ரெஸ்ஸ போட்டுக்க, காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க, ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க, நேரா அந்த ராங்கிக்காரி கிட்ட போய் பொண்ணு கேளு. அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும். எங்கடா போற? ம்? ம். ஏண்டி வள்ளியம்மே, நம்ம சிலம்பரத்துக்கு புத்தி கிதி வந்துருச்சா என்ன? கோயிலுக்கெல்லாம் போற? காலை கழுவிக்கின்னு உள்ள வாங்க. இல்ல, பழத்தட்டோட பார்த்தேன். எங்க போற? கோயிலுக்கு தானே போறேன். சோறு உண்ணுட்டு பேசுவோமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிடுறேன். நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவை பொண்ணு கேட்க. அடிக்கலையா? அடிச்சிட்டீங்களோன்னு பார்த்தேன். கானாடுகாத்தான் காத்தமுத்து செட்டியாருக்கும் பழையப்பட்டி வள்ளியம்மைக்கும் பிறந்த சிதம்பரமாகிய நான், நாட்டரசன் கோட்டை நாச்சியப்ப செட்டியாருக்கும் மாமா நீங்க தான் பீரச்சிவப்பட்டி மொரட்டு பொன்னழகி ஆட்சிக்கும் பிறந்த உமாங்கிற உமையாளை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதிச்சு, பெரியவங்க எந்தவித முயற்சியும் எடுக்காதனால என் சொந்த சம்பாத்தியத்துல நானே வாங்கின பாக்குவத்திலேயே நானே கொடுக்கறேன். வெக்கப்படாம வாங்கிக்கங்க அத்தை. பொன்னழகி, ஏதாவது பேசுனீங்கன்னா பிடாரியா மாறிடுவேன். போகவில்லை, போகவில்லை. போகல அம்மா, போன உள்ள. ஏண்டா சோடா புட்டி, யாரு யாரடா கட்டிக்கிறது? உன் முகர கட்டைய கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு பக்கத்துல புருஷனானிக்கு ஆசைப்படுவேன் நீ? கேவலம் 10வது தாண்ட வக்கு இல்லாத பயலுக்கு பட்டத்துக்கு போய் பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்த ஏன் பொண்ணை குடுக்கறதுக்கு என்ன பைத்தியக்காரி நினைச்சுக்கிட்டியா? அப்ப சொத்தை தின்னு அழிக்கிற தண்ட பயலுக்கும் வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துற சோம்பேருக்கு ஏன் மகளை நான் கொடுத்தா நாளைக்கு ஏன் மகளடா கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பா? சொந்தக்கார பையங்கிறதுக்காக மரியாதைய சொல்றேன், உடனே போயிடு. இல்ல நான் ராட்சசியா மாறிடுவேன். சிதம்பரம், நடந்ததையெல்லாம் நாங்களும் பார்த்தோம். ஒரு ஆம்பளைக்கு அழகு முக்கியம் இல்லடா, வீரம் தான் முக்கியம். நீ இனிமே இவங்க மூஞ்சியில ஒரு வீரனத்தான் முழிக்கிற. ஆமான்னு சொல்ல பச்சி. சரிம்மா. டேய், புத்தகத்துல படிச்சு கிடைக்கிற அறிவை விட நடைமுறையில கிடைக்கிற உலக அறிவு தாண்டா ஒரு ஆம்பளைக்கு அவசியம். அந்த உலக அறிவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ இனிமே உன் மாமன் பொண்ணை சந்திக்கிறது இல்ல. ஆமா அப்பச்சி. சரிப்பா. இனிமே உன்னை யாரும் வெட்டி பைய தண்டச்சோறு தின்ன தூங்கின்னு கூப்பிடக்கூடாது. உன் பொண்டாட்டியை உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். ஆமா பச்சி. அதுக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்? என்ன பச்சி இது கூட தெரியாம இருக்கே? இப்ப 2 பேர் உட்கார்ந்து சாப்பிடணும்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயாவது தேவைப்படும். ஒரு நாளைக்கா? இல்ல பச்சி, ஒரு மாசத்துக்கு. சம்பாதிக்கிறேம்மா. நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிடா. சத்தியம் பண்ணிர பச்சி. அப்பா, நீங்க சொன்னபடியே நான் மாறின பிறகுதான் இந்த வீட்டுல மறுபடியும் கால் எடுத்து வைப்பேன். அப்பா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை எடுத்த இடத்துலயே திரும்ப வைக்கணும்னு. சின்ன வயசுல என்னோட இதயத்தை எடுத்து இந்த வீட்டுல வச்சுட்டேன்ப்பா. திரும்ப அதை எடுத்து இங்க வைக்க முடியலப்பா.
அண்ணே அண்ணே இப்படி கொஞ்சம் வர்றது எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து நிப்பாட்டி இருக்காங்க? நீங்க பாட்டுல மலமலன்னு போறீங்களா? என்ன அர்த்தம்? உள்ள மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை இருக்குதான்னு கேட்க போறேன். இப்ப ஒண்ணும் காலி இல்ல. ஓ. அப்படியே வேலை காலியான உடனே எங்க முதலாளி கிட்ட சொல்லி வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் தட்டுல வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை அழைச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. உங்க முதலாளிக்கு எங்க வீட்டு விலாசம் தெரியுமோ? எதுக்கும் எழுதிக்கங்களேன். யோ, வேலை கேட்கிற முறையை பாரு. போய அருண், அருண் ப்ளீஸ். டேய் அருண், நான் சொல்றத கேளுடா. சாரி டாடி, என் முடிவை நான் மாத்துறதா இல்ல. ஹலோ, விஜயலிங்கம் ஹியர். எஸ்பி சாரா? வணக்கம் சார். நான் அருண் குரூப் கம்பெனி சேர்மன் மாசிலாமணி பேசுறேன். சொல்லுங்க. என் பையன் அருண் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். எஸ். அவனுக்கு அரசாங்க அனுமதியோட தனியா துப்புரியும் தொழில் செய்யணும்னு ஆசையா. இந்த மாதிரி பெரிய இடத்து பையன்களுக்கெல்லாம் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா இட்ஸ் எ குட் ட்ரெண்ட். நீங்க சொல்லிட்டீங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். என்னோட லட்சக்கணக்கான சொத்துக்கு அவன் தான் வாரிசு. அவனுக்கு எதுக்கு சார் ஆபத்தான வேலையெல்லாம்? நீங்க தான் எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணி அவனை திருப்பி அனுப்புறேன் சார். நோ மிஸ்டர் மாசிலாமணி, உங்களை மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்களே இப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாடு எப்படி சார் முன்னேறும்? இந்த நாடே இளைஞருடைய தியாகத்தையும் தைரியத்தையும் தான் சார் நம்பி இருக்கு. மன்னிச்சிருங்க. ஐயா, மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்குமா? 2வது கடையில கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. லட்சுமணா சலூன். ஐயா 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 ஐயா, நான் முடிவெட்ட கத்துக்கிறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? கிடைக்குமே. நேரா திருப்பதிக்கு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு மொத்த குத்தகை எடுங்க, கொடுப்பாங்க. போயா, வேலை கேட்கிற முறைய பாரு. கடைக்கு மூலதனமே 1000 ரூபாய் இல்ல, இவன் சம்பளம் 1000 ரூபாய் கேட்கிறான். குட் மார்னிங் சார். ஐ எம் அருண். அப்படியா? உட்காருப்பா. தேங்க்யூ சார். இப்பதான் ஃபாதர் போன் பண்ணார். உன் ஆர்வத்தை வரவேற்கிறேன். ஆமா, நீ ஏன் தனியா இயங்கணும்னு ஆசைப்படுற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யலாமே. நான் சுதந்திர பிரபையா இருக்க ஆசைப்படுறேன். கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்க நான் விருப்பப்படல. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தா உன்னோட கைகள் கட்டப்படும். அதுதானே உன்னோட அபிப்பிராயம்? அப்போ ஒண்ணு செய். கைதியா இருக்கிற எங்களை எல்லாம் விடுவிக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏத்துக்க. அதுவும் நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை தானே. சார். போலீஸ் வேலையில சேரணும் சொல்லு. உன் தைரியத்துக்காக நானே உனக்கு சிபாரிசு பண்றேன். நீ தனிப்பட்ட முறையில இயங்கணும் சொன்னா நான் அதை ஆதரிச்சா டிபார்ட்மெண்ட்டை பத்தி நீ நினைச்சிருக்கிற தவறான கருத்தை நானும் ஒத்துக்கிட்டதா ஆயிடும். இப்போ முடிவு உன் கையில. எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ம். இந்தாமா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல நிறுத்து நிறுத்து நிறுத்து. 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை வேணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு என்கிட்ட கேக்குறது இதோட 3வது தடவை. இன்னொரு தடவை கேட்ட வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன சட்டை தூக்கி மூஞ்சில ஊத்துருவேன். போயா போக்கத்தவன. ஐயா, எனக்கு வடையா இதை வித்து 1000 ரூபாய் கிடைக்காதுங்க. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா இருக்கு. ஹலோ, அரங்காவலர் அம்பரவாளம் பேசுறேன். ஹலோ, நான் லூசி பேசுறேன். பிளாக் டாட் உங்களுக்கு போன் பண்ண சொன்னாரு. கருப்பு பூனைகிட்ட சொல்லுங்க, அவர் சொன்னபடி வைரம்லாம் ரெடி பண்ணிட்டேன். யார் மூலமா கொடுத்து அனுப்புறதுன்னு தான் தெரியல. ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரிக்கே துபாய்க்கு வைரம் போய் சேரணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் கொடுத்து அனுப்பிச்சுறேன். உடனே அனுப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு காலையில பார்ட்டி, துபாய்க்கு போயாகணும் வைரத்தோட. சரி லூசி, சரி லூசி. என்னையா சார், மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கய்யா. அதெல்லாம் கிடைக்காது போ. யோ, ஒன்னையா கேட்டேன், முதலாளி கேட்டு சொல்லியா. அதெல்லாம் கேட்க முடியாது, போயா. ஐயா, நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா. நான் எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் கட்டுக்கணியா. 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்துறியா? நீ போயா, இதெல்லாம் முதலாளி கேட்க முடியாது, போயா. என்னையா நீயே பேசிட்டு இருக்க? அங்க என்னடா கலாட்டா? வேலை வேணுமா முதலாளி? மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதுங்க. இப்படிதான் தகராறு பண்றான். போக மாட்டேங்கிறான் முதலாளி. ஐயா, உள்ள அனுப்பிச்சு வை.
வணக்கம் சார். எனக்கு தூரத்துலயும் சரியா கண்ணு தெரியாது சார். நீங்க தானே என்ன மாடியில இருந்து கூப்பிட்டது சார்? நான் தான் கூப்பிட்டேன். மறுபடியும் வணக்கம் சார். யார் பாணி? உனக்கு என்ன வேணும்? என் பேர் சிதம்பரம் சார். நான் ரொம்ப வசதியான வீட்டு பையன் சார். நான் எங்க அத்தை பொண்ணு உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சார். ஆனா எங்க அத்தை ரொம்ப கராரானவங்க சார். 1000 ரூபாய் சம்பாதிச்சாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க சார். சார், நீங்க தான் ஊர்லயே பெரிய மனுஷன் கொடை வள்ளல் தர்மகர்த்தான்னு சொன்னாங்க சார். அரங்காவலர் அம்பலமான வீட்டுக்கு போனா விரோதிக்கு கூட வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க சார். நான் உங்க விரோதி இல்ல சார். நல்ல பையன் சார். எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க சார். அத்தை பொண்ணு சார். 1000 ரூபாய் வேலை சார். முன்பின் தெரியாத என்கிட்ட உன் கதையெல்லாம் சொல்றியே, சுத்த அப்பாவியா இருப்ப போல இருக்க. ஐயா, அப்பாவி இல்ல சார். ஊர்லயே எல்லாரும் என்ன செல்லமா மாங்கான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆகா, என்ன சார்? உனக்கு வேலை கொடுத்தாச்சு. ரொம்ப நன்றி சார். உனக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார். உட்காரு. மோட்டார் சைக்கிள் இல்லையா? இப்படி உட்காரு. உனக்கு வேலை தந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். 1000 ரூபாய் சம்பளம். ஐயா, இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரா ஆறா வயலுக்கு போறேன். ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு. அங்க மஞ்சள் கலர் பேண்ட்டும் குறுக்க கோடு போட்ட பனியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான். அங்க மோட்டார் சைக்கிளை நிறுத்துற. அவன் உன்னை பார்த்து அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன் சிரிக்கிற? அமாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார்? கரெக்ட். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேட்கக்கூடாது. பெட்டியை குடுக்கற, இங்க வர்ற, 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன், அத்தை பொண்ணை கட்டிக்கிற, சந்தோஷமா இருக்க. சம்மதமா? ரொம்ப நன்றி சார். இந்த பெட்டி, மோட்டார் சைக்கிள் சாவி. ஏன் சார், என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? மோட்டார் பைக் சாவி கொடுத்தீங்க, ஹெல்மெட் கொடுக்கலையே. ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தானே? நடேசா, ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. சார், கிழக்கு பத்தி நில்லுங்க சார். கும்பிட்டுக்கிறேன் சார். என்ன வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போறேன். வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு. யோ, வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல, வேலை கிடைச்சாச்சியா? மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தெரியுமா? 10 ரூபாயா? கதவை திறந்து குடியா. நான் போன கதவை சாத்திக்க. நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? யோ, மாட்டிக்கிட்டான். என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா இங்க நிக்கிறீங்க? பயமா இல்ல? ஏதாவது கேஸ் கீஸ் பிடிக்கலாம் நிப்பீங்க. ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேனே. கேட்டு வாங்கின ஹெல்மெட். நல்லா பாத்துக்கங்க. மிஸ்டர், வண்டியில என்ன இருக்கு? வண்டியில டயர் இருக்குது. டயருக்குள்ள டியூப் இருக்குது. டியூபுக்குள்ள காத்து இருக்குது. Shut up. வண்டியில ஒரு பொட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? பொட்டி? ஓ, நீங்க அந்த ஆளுங்களா? இங்கே இருங்க, போயிடாதீங்க. பொட்டியை கொண்டாடுறேன். சவுக்கு தோப்பு கிட்ட நிப்பாங்க, தென்னந்தோப்பு கிட்ட நிக்கிறாங்க. ஆமா, நீங்க ஏன் கோடு போட்ட பனியன் போட்டு வரல?
கிடைக்கலையா? பரவாயில்ல, இந்த Dress கூட உங்களுக்கு தமாசா தான் இருக்குது. பொட்டியை தர நாங்க பார்க்கணும். இருங்க, முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பாத்தீங்களா? என்னது? அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பாத்தியாவா? யோ, எப்படி அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியும்? ஆக மொத்தம் நீங்க சந்திரனை பார்க்கல. அப்ப நான் பொட்டியை தரமாட்டேன். டாய், பொட்டியை குடுறா. பொட்டியை குடுக்கறியா இல்ல முட்டியை தட்டவா? ஏங்க அடிக்கிறீங்க? என்னங்க பொட்டி? கொண்டடா பொட்டியை. நல்லா பாத்துக்கங்க, எல்லாம் முருகன் பக்தி பாடல்கள். படிங்க, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். போலீஸ். என்ன துணிங்க? வெல்வெட்டா? என்னங்க இது? டால் அடிக்குது. ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா? வைரமா கடத்துறனே? வைரம் கிடத்துறேன் நானா? ஐயோ, நான் இல்ல. அன்சோல், கம் ஆன். ஜாக்கிரதையா கொண்டாயாத.